அதானி தன்னை சந்திக்கவில்லை என்றும் தானும் அவரை சந்திக்கவில்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று நேரமில்லா நேரத்தில் பேசிய பாமக சட்டப்பேரவைக் கட்சித் தலைவர் ஜி.கே. மணி, அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் பெயர் பேசப்படுவதாக கூறினார். இந்த விவகாரம் குறித்து வெளியில் பேசும் எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையில் பேசாதது ஏன் என்றும் அவர் வினவினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டில் அதானி நிறுவன தொழில் முதலீடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டுக்கும் அதானி நிறுவனத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் இது தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே விளக்கம் அளித்துவிட்டதாகவும் கூறினார். அதானி தன்னை வந்து சந்திக்கவில்லை என்றும் தானும் அதானியை சந்திக்கவில்லை என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என திமுக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை வைத்து வருவதாகவும் இதனை பாஜகவும் பாமகவும் ஆதரிக்குமா என்றும் அவர் வினவினார். அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். முதலமைச்சரின் விளக்கத்தை ஏற்க மறுத்து பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, அமெரிக்க நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருப்பது உண்மையா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்கவில்லை என்றார். சூரிய சக்தி ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பது உண்மையா என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளிக்கவில்லை என்றார். 2021 அதற்கு பிறகு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு யூனிட் மின்சாரம் ₹2.61 என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் நடந்திருக்கிற முறைகேடு என்ற வெளிவந்திருக்கிற செய்தி உண்மையான செய்தியா அல்லது உண்மைக்கு புறம்பான செய்தியா என்பதைத்தான் அரசு விளக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு நாங்க பேசணும். அதானி சந்திச்சாரா இல்லையான்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் அதானியை நான் சந்திக்கவில்லை என்று பதிலளித்து விட்டார். ஆனால் அந்த வழக்கில் தமிழ்நாடு நியூயார்க் கிழக்கு நீதிமன்ற வழக்கில் தமிழ்நாட்டின் பெயர் இருக்கிறது, அது உண்மையா நடந்தது என்ன என்பதை அரசு விளக்க. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு அறிவித்த நிவாரணத்தில் அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு சென்னை, நெல்லை, தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு ₹6000 நிவாரணம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது வட மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளுக்கு ₹2000 மட்டுமே வழங்கப்படுவது ஏன் என்றும் ஜி.கே. மணி கேள்வி எழுப்பினார். ஏன் இந்த பாகுபாடு என்று வினவிய அவர், வட மாவட்டங்களிலும் குடும்ப அட்டைகளுக்கு ₹6000 வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையே பேரவையில் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், 5 முறை எச்சரிக்கை விடுத்த பிறகே சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதாக கூறினார்.